அவள் கண்களில் கோபம் நெருப்பாக எரிந்து கொண்டிருந்தது. அங்கிருந்தவர்கள் எல்லோரும் இப்பொழுது நந்தினியையும் அவந்திகாவையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்க போற? பேசாம திரும்பி போயிடு. வீணா உள்ள போய் அவமானப்படாத. அவங்க என்னையே செலக்ட் பண்ணல, உன்னை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க என்று கிண்டலாக கேட்டார். ஆனால் அவந்திகா கூலாக, அத நீயும் பார்க்க தானே போற என்றார். உன்னோட தகுதி என்னன்னு உனக்கு தெரியாதா? குறைஞ்சபட்சம் என்கிட்ட ஒரு டிகிரி இருக்கு, உன்கிட்ட அது கூட கிடையாது. உன்னால அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ் தாக்கு பிடிக்க முடியுதான்னு பாரு, அதுவே பெரிய விஷயம் என்றாள் நந்தினி. நந்தினிக்கு பதில் சொல்வது தேவையில்லாத வேலை என்று அவந்திகாவுக்கு தெரியும். அதனால் அவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவளை கடந்து உள்ளே சென்றார். போடி போ, என் பேச்ச மீறி போறல, எப்படி ஏமாந்து போய் வெளியே வரப்போறேன்னு நானும் பார்க்க தானே போறேன். நான் இங்கேயே இருக்கேன். நீ தோத்து போறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்க இருந்து போவேன். உன்னை எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு நானும் பார்க்கறேன் என்று கைகளை கட்டிக்கொண்டு ஒரு கூலான புன்னகையோடு சேரில் அமர்ந்து கொண்டார். சிவாவும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருந்தார். அவந்திகாவின் இன்டர்வியூ ரிசல்ட் என்ன ஆகும்? நந்தினியின் வார்த்தைகள் அவந்திகாவின் காதில் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனாலும் அவள் கான்பிடென்டாக உள்ளே சென்றார். சார், மே ஐ கம் இன் என்று பணிவோடு கேட்க, எஸ் கம் இன், ஹேவ் எ சீட் என்றார் சத்யபிரகாஷ். அவருடைய வாய்ஸை கேட்டு அவந்திகா ஒரு கணம் பயந்து விட்டார். உள்ளே இருந்த சைலன்ஸை பார்க்கும்போது அவளுக்கு மேலும் டென்ஷனாக இருந்தது. அவள் அமைதியாக சத்யபிரகாஷுக்கு எதிரில் இருக்கும் சேரில் அமர்ந்தாள். அவர் முதலில் அவளுடைய ஃபைலை வாங்கி புரட்டினார். பிறகு அந்த ரூமின் அமைதியை கலைத்த சத்யபிரகாஷ், யோர் குவாலிஃபிகேஷன் இஸ் வெரி லோ, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. எந்த நம்பிக்கையில நீங்க இன்டர்வியூக்கு வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா மிஸ் அவந்திகா? உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும்னு நீங்க எப்படி நினைச்சீங்க என்று கேட்டார். அவந்திகா முதலில் தன்னைத்தானே நிதானப்படுத்தி கொண்டாள். பிறகு, இந்த வேலைக்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் சார். என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும்னா குறைவா இருக்கலாம், பட் ஐ ஹேவ் எனஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பெரிய பெரிய டிகிரிஸ் கத்துக் கொடுக்க முடியாத விஷயத்த கூட என்னோட அனுபவம் எனக்கு கத்துக் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது நான் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டேட்டஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். அது கம்பெனியோட ரெவன்யூவை 30% இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லை, நான் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பிளானையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன். கஸ்டமர் பிஹேவியரையும் டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி அந்த பிளானை ரெடி பண்ணி கொடுத்தேன். அது மார்க்கெட்ல ரொம்ப சென்சேஷனலா இருக்கு. அந்த பிளான் மூலமா கம்பெனி கஸ்டமரை புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லை சார், இங்க வரதுக்கு முன்னாடி உங்க கம்பெனி பத்தி கூட நான் தரோவா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். உங்க லாஸ்ட் குவார்ட்டர் சேல் டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்த்து ஒரு பிளான் ரெடி பண்ணியிருக்கேன். அது உங்க கம்பெனியோட ப்ராடக்ட் மார்க்கெட் பெனிட்ரேஷனை 20% இன்க்ரீஸ் பண்ணும். ஏஐ மிஷின் லேர்னிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரெடிக்டிவ் மாடல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது உங்க சப்ளை செயினை ரொம்ப எஃபிஷியண்டா மாற்றும். எஜுகேஷனை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல, அதுக்காக நான் அப்படியே விட்டுடல. இன்னைக்கு இன்டர்நெட்ல எல்லாமே அவைலபிள். நான் செல்ஃபா நிறைய கத்துக்கிட்டேன். என்னோட டெடிகேஷன், கிரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாமே பெட்டரா இருக்கும் சார். நான் இங்க வெறும் ஜாபுக்காக மட்டும் வரல, இந்த கம்பெனியை ஒரு நியூ ஹைட்டு கொண்டு போறதுக்காகவும் தான் வந்திருக்கேன். இந்த கம்பெனியில வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நானும் இந்த கம்பெனியோட ஒரு பார்ட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செய்வேன். என் ஃபைல்ல ப்ரூஃப் எல்லாமே இருக்கு சார் என்றார். அவந்திகாவின் பேச்சை சத்யபிரகாஷ் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவந்திகாவின் ரெஸ்பான்ஸ் அந்த ரூமின் என்டையர் அட்மாஸ்பியரையே மாற்றிவிட்டது. சத்யபிரகாஷ் மற்றும் மற்ற பேனல் மெம்பர்ஸ்களும் அவளுடைய பதிலை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ப்ரொஃபஷனலாகவும் கிளியர் அண்ட் கான்ஃபிடென்ட்டாகவும் இருந்தது. அவள் பேசியதை கேட்ட பிறகு சத்யபிரகாஷ் அவளை பார்த்து நம்பிக்கையோடு ஸ்மைல் பண்ணினார். அவந்திகாவின் பதிலை கேட்டு அவர் இம்ப்ரெஸ் ஆகிவிட்டார் என்பது அந்த ஸ்மைலில் இருந்து தெளிவாக புரிந்தது. ஆனாலும் அவர் இன்னும் முழுமையாக கன்வின்ஸ் ஆகவில்லை. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். உங்க ஹார்ட் ஒர்க்கும் திறமையும் நல்லா இருக்கு. பட் அவந்திகா, ஸ்டில் யோர் குவாலிஃபிகேஷன் இஸ் நாட் அப் டு த மார்க். அதனால நான் உங்களுக்கு ஜஸ்ட் 3 months இன்டர்ன்ஷிப் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த பீரியட்குள்ள நீங்க உங்க டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி உங்க போஸ்ட்டை தக்க வச்சுக்க வேண்டியது உங்க பொறுப்பு என்றார். அதை கேட்ட அவந்திகாவின் முகம் சந்தோஷத்தில் பிரைட் ஆகிவிட்டது. ரொம்ப தேங்க்ஸ் சார், நிச்சயமா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், உங்க நம்பிக்கை ஏமாத்த மாட்டேன் என்று சந்தோஷமாக கூறினார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவந்திகா என்றார் சத்யபிரகாஷ். அவந்திகா நிம்மதியோடு சத்யபிரகாஷின் இன்டர்வியூ ரூமில் இருந்து வெளியே வந்தாள். நந்தினி வெயிட்டிங் ஏரியாவில் அவளுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தாள். அவள் ஏமாற்றத்தோடு திரும்பி வருவதை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு காத்திருந்தாள்.
அவள் ரிஜெக்ட் ஆகி வெளியில் வருவாள். அவளை அவமானப்படுத்த வேண்டும் என்று ஆசையோடு இருந்தாள். ரிஜெக்டட்னு சொல்றதுக்கு இவ்வளோ நேரமா? இன்னும் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அவந்திகா? ஒருவேளை வெளியில வந்தா எப்படியோ நான் உன்னை கிண்டல் பண்ணுவேன்னு நினைச்சு உள்ளே இருக்கியா என்ன? எவ்வளோ நேரம் உன்னால உள்ள ஒளிஞ்சிருக்க முடியும்? எப்படியும் வெளியில வந்துதானே ஆகணும். இன்னைக்கு இருக்குடி உனக்கு என்று நினைத்து கொண்டிருக்க சிறிது நேரத்தில் இன்டர்வியூ ரூம் கதவு திறக்கப்பட்டது. அந்த கேப் வழியாக உள்ளே நடப்பதை அவளால் தெளிவாக பார்க்க முடிந்தது. அதை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகிவிட்டார்கள். நந்தினியால் அதை நம்பவே முடியவில்லை. திறந்த வாயை மூட முடியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். ஏனென்றால் சத்யபிரகாஷ் அவந்திகாவுக்கு அருகில் நின்றபடி ஹேண்ட்ஷேக் செய்து கொண்டே, ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் நீங்க தான் தர்மா குரூப்ஸோட ப்ராடக்ட் மேனேஜர். நாளைக்கு ஆபீஸுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிடுங்க என்று எல்லோருக்கும் கேட்கும்படி அவந்திகாவிடம் பேசிக் கொண்டிருந்தார். அதை கேட்டு மற்ற கேண்டிடேட்ஸ் ஏமாற்றம் அடைந்து விட்டார்கள். இதை கேட்ட நந்தினிக்கு தலை முதல் கால் வரை ரத்தம் கொதித்தது. அவளால் தன்னுடைய காதுகளையே நம்ப முடியவில்லை. தான் கேட்டது உண்மையா இல்லையா என்ற குழப்பத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவந்திகா வெளியில் வர கோபத்தோடு அவளிடம் சென்று அவள் கையை பிடித்து உலுக்கியபடி, உனக்கு மட்டும் எப்படி வேலை கிடைச்சது என்று கத்தினாள். ஆனால் அவந்திகா மிகவும் கூலாக, பிகாஸ் ஆஃப் மை டேலண்ட், போதுமா என் கையை விடு என்றாள். இதையெல்லாம் சிவா தன்னுடைய செல்போனில் பார்த்து கொண்டிருந்தான். அவந்திகா செலக்ட் ஆனதை பார்த்து அவன் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவந்திகாவை விட அவன்தான் மிகவும் சந்தோஷப்பட்டான். உடனே தன்னுடைய கான்டாக்ட் லிஸ்டை திறந்து ஒரு நம்பருக்கு டயல் செய்தான். சிவமகேஸ்வரன், இமீடியட்டா ஒரு பிரைவேட் லஞ்ச் ரூம் புக் பண்ணுங்க. We are arriving there within 1 hour. அவன் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கால் செய்திருந்தான். அவந்திகா இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதற்காக அவளுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான். முதலில் அவந்திகாவை லஞ்சுக்கு அழைத்து சென்றுவிட்டு பிறகு வீட்டிற்கு சென்றவுடன் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் அவந்திகாவின் ரூமை அவனே டெக்கரேட் செய்ய விரும்பினான். அந்த ரூமுக்குள் இருக்க வேண்டிய எல்லா பொருட்களையும் அவனே வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதனால் பிரைவேட் ரூமை புக் செய்த பிறகு பல்வேறு இன்டீரியர் டிசைனர்ஸின் வெப்சைட்டை ஓபன் செய்து தேவையான பொருட்களை சர்ச் பண்ண ஆரம்பித்து விட்டான். நீண்ட நேர தேடலுக்கு பிறகு சிவா அவந்திகாவின் பெட்ரூமுக்கு ஒரு விண்டேஜ் கிளாக்கையும் சில ஓவியங்களையும் ஆர்டர் செய்தான். சிவாவும் சரி அவந்திகாவும் சரி தீவிரமான சிவபக்தர்கள் என்பதால் சென்டிமெண்டாக சிவன் சிலை ஒன்றையும் ஆர்டர் செய்தான். அவன் அவந்திகாவுக்கு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான். அவளுடைய ரூமில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் அவளுக்கு பிடித்த பொருளாக இருக்க வேண்டும் என்பதில் அவன் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கொள்ள தயாராக இல்லை. அதற்காக அவன் மிகவும் கடினமாக தேடினான். சிவா அவளை நினைத்து மிகவும் பெருமைப்பட்டான். அவளுடைய புத்திசாலித்தனத்தையும் நம்பிக்கையையும் பார்த்து சிவா மிகவும் ஆச்சரியப்பட்டான். இன்று அவனுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அதே நேரம் நந்தினி மிகுந்த கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தாள். நந்தினியால் அவந்திகாவுக்கு வேலை கிடைத்ததை அக்செப்ட் பண்ணி கொள்ளவே முடியவில்லை. நீ பொய் சொல்ற, நிச்சயமா உனக்கு வேலை கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்ல. இந்த வேலைக்கு நீ குவாலிஃபைடே கிடையாது. எனக்கே வேலை தரல, உனக்கு எப்படி வேலை தருவாங்க? அந்த சத்யபிரகாஷ் என்ன அவ்வளவு பெரிய முட்டாளா? ஏதோ நடந்திருக்கு. நீ தான் என்னமோ பண்ணிருக்க. நீ அவனுக்கு ஏதாவது ஃபேவர் பண்றேன்னு சொன்னியா என்ன? நீ பண்ணக்கூடிய ஆள் தானே. அப்படி என்னத்தை காட்டி நீ இந்த வேலையை வாங்கின என்று கேட்க அவந்திகா கோபத்தில் கைகளை முறுக்கினார். அவளை அந்த இடத்திலேயே பலாரென அறைய வேண்டும் போல இருந்தது. ஆனால் அவள் வேலை செய்யக்கூடிய ஆபீஸை மிகவும் மதித்ததால் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றாள். அங்கிருந்தவர்கள் எல்லோரும் நந்தினியின் வார்த்தைகளை உண்மை என்று நம்பினார்கள். அவந்திகாவை ஒரு புழுவை பார்ப்பது போல கேவலமான பிறவியாக அவளை பார்த்தார்கள். நிச்சயமாக அவந்திகா ஏதோ ஃபேவர் செய்துதான் இந்த வேலையை வாங்கி இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். நந்தினி எவ்வளவு மோசமானவள் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அங்கிருப்பவர்களுக்கு எப்படி தெரியும்? நந்தினியும் ரேகாவும் சேர்ந்து தன் வாழ்க்கையையே நாசமாக்க நினைத்தவர்கள். அவள் சிறு வயதிலிருந்தே பல கொடுமைகளை அனுபவித்திருந்தார். அதனால் நந்தினியை பார்க்கும் போதெல்லாம் அவளால் அந்த டிராமாவிலிருந்து வெளிவர முடியவில்லை. அவள் இந்த உலகத்துக்கு முன்னால் தைரியமான பெண்ணாக தெரிந்தாலும் ரேகாவையும் நந்தினியும் பற்றி நினைக்கும் போது மட்டும் அவள் நடுங்கி விடுவாள். இருவரும் தொடர்ந்து 28 ஆண்டுகளாக அவந்திகாவை சித்திரவதை செய்திருந்தார்கள். மறுபக்கம் சிவா ஆன்லைன் மீண்டும் சிசிடிவி காட்சிகளை பார்த்தான். நந்தினி அவளை இன்சல்ட் பண்ணி பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவன் காரில் இருந்து இறங்கி ஆபீஸுக்குள் சென்றான். அவன் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. உள்ளே வந்தவுடன் நந்தினியை நேருக்கு நேர் பார்த்து, அவளை கை நீட்டி பேச நீ யாரு? அவளை பத்தி தப்பா பேச உனக்கு என்ன அருகதை இருக்கு? கிளப்ல நீ அந்த தேவுக்கு
என்ன ஆஃபர் பண்ணேன்னு மறந்துட்டியா? நான் வேணா ஞாபகப்படுத்தட்டுமா என்றார். சிவாவின் வார்த்தைகளை கேட்ட நந்தினிக்கு உடம்பெல்லாம் தீப்பற்றி எரிவது போல இருந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன எதிர்த்து பேசுவ? உங்க 2 பேரும் என்ன பண்றேன்னு பாரு. உங்க 2 பேருக்கும் என்ன பழி வாங்கணும்னு ஏதாவது நினைப்பு இருந்தா அதை இப்பவே மறந்துடுங்க. இந்த நந்தினிய பகைச்சுக்கிட்டு ஜெயிச்சவங்க யாருமே இல்ல, அது உனக்கே நல்லா தெரியும். இதுக்கெல்லாம் நான் உன்னை நிச்சயமா பழி வாங்குவேன். ஏதோ இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டா போதுமா? இந்த வேலை இல்லைனாலும் நான் ஒரு கம்பெனிக்கு முதலாளி தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.